இப்போ ப்ளவுஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எப்பயுமே வந்து இந்த ரிங் வந்து கிளாத்தோட அடியில் வரணும். ஸோ இந்த ரிங் இருக்குல்ல, ஸ்க்ரூ இருக்குது, இதுதான் வந்து மேலே வரணும். எப்போவுமே இந்த ஸ்க்ரூ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்லீவோட கட் ஆகுதுல்ல, அந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல நமக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது. ஸோ இந்த இடம்லாம் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி இந்த நெக்கு மட்டும் சென்டர் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கணும். இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து இந்த மாதிரி லூஸாக இருந்தால் நம்மளால் ஆரி ஒர்க் போட முடியாது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இருக்கணும். இந்த நெக்கோட ஷேப்பு, இந்த ஸ்லீவ் பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்கோட ஷேப் மட்டும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இது போல் சைடில் வந்து நம்ம இப்படி டைட்டாக இழுத்தோன்னா இந்த சுருக்கெல்லாம் போக தெரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்துட்டோன்னா இழுத்துட்டு மறுபடியும் தேவைப்படுச்சுன்னா இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைட்டாக இருக்குது. இப்படி தட்டி பார்க்கும்போது நமக்கு சவுண்ட் வரணும். சவுண்ட் வந்ததுன்னா கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஃப்ரேமில் எப்பயுமே கிளாத் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து டேப், மாஸ்கிங் டேப் வாங்கி சுற்றிக்கோங்க. இல்லைனா வந்து துணிலாம் வந்து கிழிஞ்ச மாதிரி ஆயிரும். இதுலேயும் சுற்றணும். கீழே இருக்கிற அந்த ரிங் இருக்குல்ல, அதுலேயும் சுற்றணும். அதுலேயும் சுற்றினா தான் வந்து துணி அதிகமாக விலகாது, டைட்டாக க்ரிப்பாக இருக்கும். நம்ம போட்டபடியே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.